பிரசாந்த் கிஷோருக்கு நாலேஜ் இருக்குல்ல, நீங்கள் நம்புறீங்கல்ல, அவருக்கு ஏன் 3 சீட்டு நின்று 3 சீட்டும் தோற்று போய் டெபாசிட்டே இல்லாமல் காலியானார்? அவருக்கு அரசியல் அறிவு இல்லையா? பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லையா? அவரை முட்டாள்னு பார்க்குறீங்களா? இல்லை இல்லையா? அவர் அங்கேருந்து இங்கே வராரு, விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாருங்கிறாரு. எதுக்கு சொல்றாரு? இதே பிரசாந்த் கிஷோர் தானே திமுக வேலை செஞ்சாரு. ஆனால் பிரசாந்த் கிஷோர் கடைசியாக வேலை செய்யல திமுக எலெக்ஷன்ல. இன்று அவர் இங்கே சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்னையெல்லாம் துரத்தி விட்ட நான் பாரு இன்னொருத்தனை உருவாக்குறேன் அப்படின்னு கூட அவர் வந்திருக்கலாம். பட் அவர் சொல்கிற கருத்து கணிப்புமே ஒரு பீகார்லேருந்து இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்ன உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை அவரால் புரிஞ்சிக்கவே முடியாது. என் உணவு வேற, என் உடை வேற, என் கலாச்சாரம் வேற. இதுவரையில் இந்திய அரசியலில் தமிழக அரசியல் தனி. அதனால் இங்கே நாம் தலைவர்களை பார்ப்பதை விட வாக்காளர்களை பார்க்க வேண்டும். வாக்காளர்கள் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கினார்கள்? வாக்காளர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 1947 நடந்த எலெக்ஷனில் இன்று கூட ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டேன். குமார் ராஜா ஐயா அவர்களை பற்றி பிரமாதமான ஒரு ஸ்பீச் கேட்டேன். அந்த ஸ்பீச்சில் கூட அவர் எல்லாவற்றையும் இழந்து தனியாக அமர்ந்திருக்கும் பொழுது எலெக்ஷன் இருக்கும்போது தமிழக மக்கள் தோற்கடிச்சிருக்கான். ஐயா காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதனால இங்கே நீங்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இங்கே நம்ம ரசிகர் கூட்டத்தை வச்சோ கையாற்றவனை வச்சோ நான் முதல்வருங்கிறத தீர்மானிக்கிறது மிகப்பெரிய அபத்தம், நம்பக்கூடாது. இன்னொன்று உங்கள் ஸ்பீச்லேயே நான் அப்போ கேட்டது என்னன்னா, திமுகவை பகைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ திமுகவின் மீதான விமர்சனங்கள் வைக்கக்கூடாது அப்படின்றது அந்த இடத்துல அப்படி கிடையாது. நீங்கள் சொல்லும்போது ஸ்ட்ரைட்டாக டிவிகே டிஎம்கே அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்புறம் நான் உங்களை நீங்கள் என்னை கோவப்படுத்தணுன்னு நீங்கள் ஒரு கல் எடுத்து அடிச்சுன்னா அதே கல் எடுத்து திரும்ப அடிக்கிற புத்தி தான் அது. நீங்கள் குடும்ப அரசியல் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய கோபம், ஒரு தலைவருடைய பேரை சொல்லி, தலைவரை பேரை சொல்றதில்ல எந்த விதமானதும் இல்லை, அதை சொன்ன விதம்.